நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025 ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 8வது ராசியான விருச்சிக ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2025. பொதுவா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்திற்கு கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம். உங்க ராசியில பாத்தீங்கன்னா புதனை பொறுத்த வரைக்கும் 4 நாட்கள் அங்க இருக்கிறாரு. 4ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானம் 2ஆம் பாவகத்துக்கு போறாப்ல. 24ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் பாவகத்துக்கு புதன் பொறுத்த வரைக்கும் போறாரு. 2ஆம் பாவகத்துல சூரியனை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி வரையும் 2ஆம் பாவகத்திலையும் 14ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் பாவகத்துக்கும் சூரியன் போறாரு. 4ஆம் பாவகத்துல சுக்கிரன் சனியும் சேர்ந்திருக்கிறாப்ல. 5ஆம் பாவகத்துல ராகு, லாபஸ்தானத்துல கேது, 7ஆம் பாவகத்துல குரு வக்ரம் அடைஞ்சு இருக்கிறாப்ல. 9ஆம் பாவகத்துல ராசிநாதன் செவ்வாய் நீசம் அடைஞ்சு வக்ரம் அடைஞ்சு இருக்கிறாரு. 21ஆம் தேதிக்கு பிறகு ரிவேஸ்ல போறாப்ல செவ்வாயை பொறுத்த வரைக்கும். இதுதான் இந்த மாதத்திற்கான கிரகநிலை அமைப்புகள். அப்படி இருக்கும் பொழுது இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்கு அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். ராசிநாதன் செவ்வாய் பாத்தீங்கன்னா 9ஆம் பாவகத்துல நீசம் அடைஞ்சு இருந்தாலும் 21ஆம் தேதி வரையும் பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான விஷயத்துல ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படுறது, விரைய செலவுகள் ஏற்படுறது, ஒரு சில மதிப்பு மரியாதையில ஒரு சில பங்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதனால இந்த மாதத்தோடைய 21ஆம் தேதி வரையும் நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது ரொம்ப நல்லது. 21ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் பாவகத்துல செவ்வாய் மறையிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதாவது ஒரு சில இடமாற்றங்கள் ஏற்படும். வீடு மாற்றமோ, இடம் மாற்றமோ, இல்ல வேலையில ஒரு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். கொஞ்சம் வண்டி வாகனங்கள்ல போகும்போது பார்த்து கவனமா போறது ரொம்ப நல்லது. அதே போல கொஞ்சம் கடன் பெருகக்கூடிய சூழ்நிலையோ இல்ல எதிரிகளுடைய தொல்லை இருக்கக்கூடிய சூழ்நிலையோ உருவாகும். அதனால பார்த்து கவனமா இருக்கிறது நல்லது. 2ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரையும் 7ஆம் பாவகத்துல வக்ரம் அடைஞ்சு இருக்கிறாப்ல. 2ஆம் பாவகத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதால புதனாதித்ய யோகமும் ஏற்படும். 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதாவது உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை, பேரு, புகழ் உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது தனஸ்தானங்கள் உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நண்பர்களுடைய சப்போர்ட்டோ, உறவினர்களுடைய சப்போர்ட்டோ, ஆதரவோ பெருகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. அதே போல தனஸ்தானங்கள் உயரும், சேமிக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. வீட்டுல பாத்தீங்கன்னா உங்க பேச்சை கேட்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். உங்க பேச்சுக்கு ஒரு முக்கியத்துவம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பா ஏற்படும். 3ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் பாவகத்துல சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கிறதால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய மாதம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். ஏன்னா 3ஆம் இடத்தை குருவும் பாக்குறாரு. அங்க சூரியனும் புதனும் வேற சேர்ந்து இருக்கிறாப்ல இந்த மாதத்துல. அப்படி இருக்கும்பொழுது எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாகவே ஏற்படும். அதே போல சிறுதூர பயணங்கள் மூலமான லாபங்கள் ஏற்படுறதோ, பேப்பர் ஒர்க், பேனா ஒர்க், ரிஜிஸ்டர் ஒர்க், ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து ஒர்க், இதுலெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. 4ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 4வது வீட்டுல ஆட்சி வீட்டுல வலுவா இருக்கிறாரு. சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கிறதால சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழலோ இல்ல வீடு கட்டக்கூடிய சூழலோ உங்களுக்கு சிறப்பாகவே ஏற்படும். ஒரு சில நபர்களுக்கு பாத்தீங்கன்னா வாடகை வீட்டுல தான் இருக்கிறேன், நான் சொந்த வீடு பக்கம் எப்பதான் போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதத்துல சொந்த ஊர் பக்கம் போறதோ, சொந்த வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலையோ இல்லைன்னா சொந்த வீட்டுக்காக அடுத்த கட்ட நகர்வுக்காக முயற்சி பண்ணக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே ஏற்படும். சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வரதுக்கு வாய்ப்புகள் இல்ல. உடல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல. 5ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் 7ஆம் பாவகத்துல இருக்கிறாப்ல. 5ஆம் பாவகத்துல ராகு இருக்கிறதால பாத்தீங்கன்னா பொதுவா இந்த மாதத்துல குலதெய்வத்துடைய அருள் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். முன்னோர்களுடைய அருள் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது பெருசா இருக்கும். காதல் திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலை அதிகமா இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். காதலித்தவரையே கரம் பிடிக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். ஒரு சில நபர்களுக்கு புதிய காதல் மலரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். குழந்தைகளுக்காக வீண் விரைய செலவுகள் ஏற்படுறதோ இல்ல ஆடம்பர செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையோ உங்களுக்கு உருவாகும். குழந்தைகள் பேர்ல ஒரு நம்பிக்கை வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதத்துல பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்காக அதிகமா ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. 6ஆம் அதிபதியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் நீசம் அடையிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் இருக்காது, நோய் நொடி இருக்காது, வம்பு வழக்குகள் இருக்காது, அசிங்கம் அவமானம் அப்படிங்கிறது பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல. அதே போல பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும், மன உளைச்சல் அப்படிங்கிறது இருக்காது, வேலை பளு, அலைச்சல்,
அவமானம் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகளும் உங்களுக்கு பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. 7ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 4ஆம் பாவகத்துல இருக்கிறதால பாத்தீங்கன்னா, அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். மனஸ்தாபங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பிரிந்த கணவன் மனைவி கூட இந்த மாதத்துல மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நண்பர்களால ஆதாயம் பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கும். கூட்டு தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து நல்ல தொழில் வளர்ச்சி இருக்கும். கூட்டு தொழில் மூலமான நல்ல லாபங்கள் பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. 8ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் மாதத்துடைய முதல் 4 நாட்கள் ராசியில இருக்கிறாரு. பிறகு 2ஆம் பாவகத்துல இருக்கிறாப்ல. அதாவது திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம், பணப்புழக்கம் இது போல சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். வராத காசு கூட இந்த மாதத்துல உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது ஒரு பேங்க்ல நீங்க லோன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல உங்கள்கிட்ட காசு பணம் வாங்கிட்டு ஏமாத்திட்டு இருந்தவங்க கூட இந்த மாதத்துல மீண்டும் உங்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இடமாற்றங்கள் அப்படிங்கிறது சில நபர்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். வெளிநாட்டில் உள்ள நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊர் பக்கம் வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதாவது இந்த மாதத்துடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. 9ஆம் பாவகத்துல செவ்வாய் நீசம் அடைஞ்சு வக்ரம் அடைஞ்சு இருக்கிறது பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான ஒரு சில வில்லங்கள் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பார்த்து கவனமா இருக்கிறது நல்லது. அப்படியே ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை உட்கார்ந்து பேசி அமைதியான முறையில கடந்து செல்றது ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துடைய 14 நாட்கள் பாத்தீங்கன்னா 2ஆம் பாவகத்திலையும் பிறகு 3ஆம் பாவகத்துக்கும் போறாரு. வேலையில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். மேல் அதிகாரிகளுடைய தொல்லை இருக்காது, டார்ச்சல் இருக்காது. சக ஊழியர்களோடு நட்புறவா செயல்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். நீங்க இந்த மாதத்துல நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருக்கும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். எவ்வளவு வருமானங்கள் ஈட்டினாலும் குடும்பத்திற்காக இந்த மாதத்துல அதிகமா செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதலான வருமானம் அப்படிங்கிறது ஏற்படும். தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் வேலை பொழு அதிகமா இருக்கும். ஆனா பெரிய ஒரு சம்பள உயர்வு, பதவி உயர்வு வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. தடங்கள், தாமதம் இது போல விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு பெருகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. 11ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம் 2ஆம் பாவகத்துல இருக்கிறதால பாத்தீங்கன்னா பெரிய லாபங்கள் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் உருவாகும். ஒரு சில நபர்களுக்கு சேமிக்கக்கூடிய பழக்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் 2வது திருமணம் நடக்கிறதோ இல்லைன்னா 2வது திருமணத்திற்காக ஒரு சில பேச்சுவார்த்தை சுமூகமா முடியக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். மூத்தோருடைய சப்போர்ட், அன்பு, அரவணைப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். பெரிய மனிதர்களுடைய நட்பு வட்டாரங்கள் பெருகக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. 12ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கிறதால பாத்தீங்கன்னா வீடு, வாசல், வண்டி, வாகனத்திற்காக கடன் பெறக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஒரு சில அலைச்சல், அவமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதனால ஒரு சில மனஸ்தாபங்கள் வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது பார்த்து கவனமா நிதானமா போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அப்படி இருக்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நீசம் அடைஞ்சு வக்ரம் அடைஞ்சு இருக்கிறதால செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை அளிக்கும். அதே போன்று ஆஞ்சநேயர் பகவானுக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்றதும் மேலும் சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.